அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSN தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தளத்தில் நாங்கள் 3 நேரம் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். நமது அரை மணித்தியாலம் தியானம், அதன் பிறகு அரை மணித்தியாலம் பேச்சு. அது என்ன பேச்சா? ஆன்மீக பேச்சா இருக்கலாம், இல்லாட்டிக்கு மருத்துவம் சம்பந்தமாக, இல்லாட்டிக்கு சைக்காலஜிக்கல் சம்பந்தமாக, எந்த விதமான பேச்சும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் 3 நேரம் 8:45 AM UK டைம், 10 AM, 11 AM, இரவு 7:30 PM UK டைம் நடக்கின்றது. புதுக்க வந்தவர்களுக்காக சொல்லுகின்றேன். மற்ற சாட் பாக்ஸ்ல நீங்க வாய்ச்சி பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இன்று 1886வது நாளில் இன்று பாட வந்திருக்கிறார் லவண்யா சுந்தரராமன் அவர்கள். அவரை நாங்கள் அன்புடன் வரவேற்போம். இப்பொழுது டாக்டர் நவரத்னம் ஐயா அவர்கள் அவரை அறிமுகம் செய்து வைப்பார். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று லவண்யா சுந்தரராமன் அவர்கள் இந்தியாவில் ஒரு முன்னணி பாடகர். அவர் 4 ஜெனரேஷன்ஸ் ஆக சங்கீதத்தில் உருவப்பட்டவர்கள். டி.கே. பட்டம்மாள், சிவராமன், மற்றது சிவகுமார், காயத்ரி உடைய மகள் லவண்யா. அவர் ஒரு சிறந்த பாடகர், இப்பொழுது முன்னணி பாடகர் இந்தியாவிலே. அத்துடன் வெளிநாடுகளிலும் பாடி வருகின்றார். ஒரு வருஷத்துக்கு முன்னம் பாரதிய வித்யா பவனிலே ஒரு கச்சேரி கொடுத்தார். அதை நான் கேட்ட பொழுது தயக்கம் இல்லாமல் உங்களுக்காக நான் பாட வருகின்றேன் என்று அதன் தலைப்பு கண்ணனும் கந்தனும் என்று. ஏனென்றால் சில பாட்டுக்கள் கண்ணனை பற்றியும் சில பாட்டுகள் முருகனை பற்றியும் பாடப் போகிறார்கள். அவர் பக்கவாத்தியம் இல்லாமல் பாடுவது குறைவு, ஆனால் ஏதோ ஒரு உபாயம் வைத்திருப்பார் என்று நம்புகின்றேன். அவரை சந்தோஷமாக அறிமுகப்படுத்தி நான் கேட்டதுக்கு வந்து ஒத்துழைத்ததுக்கு நன்றி கூறி அவரை வருமாறு அழைக்கின்றேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறது காதுல விழறதா எல்லாருக்கும்? ஆமா. ஓகே. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வெஞ்சர் நீங்க பண்ணிட்டு இருக்கேள். இதுல நான் கலந்து கொண்டு பாடுறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா நன்றிகளும் நவரத்னம் அங்கிள்கே போய் சேரும். இப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது நீங்க இது ஒரு பணியா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேள் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுல நானும் ஒரு சின்ன அளவு பங்கெடுத்துக்க முடியறதே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நவரத்னம் அங்கிள் சொன்ன போது ஐயோ 1/2 மணி நேரம் யூஸ்வலா நான் பக்கவாத்தியம் இல்லாத பாடுறது கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமா இருக்கு. நீங்க பாடுங்கோ, எல்லாரும் நல்லா மியூசிக் லவ்வர்ஸ் எல்லாரும் நல்ல எண்ணத்தோட இருக்கிறவா கேட்கிறா, நீங்க பாடி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேதான் சரின்ட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. அதுக்கு ஒரு தலைப்பும் ஏதாவது சொல்லுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு எனக்கு தோணினது கண்ணனும் கந்தனும்னு. எனக்கு எப்பவுமே மனசுக்கு தோணும், அந்த பாடல்களும் பாடும் போதும் சரி, சுவாமிய நேர போய் கோவில்ல பார்க்கும் போதும் சரி, 2 பேருக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லையே அப்படின்னு தோணும். ரொம்ப நம்ம ஊர்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா வித்தியாசம் இல்ல, கொஞ்சம் வெளியில இருந்து பார்த்தோம்னா 2 பேருக்குமே நிறைய வித்தியாசங்கள் தெரியவும் தெரியுது. சோ இன்னைக்கு ஒரு சில பாடல்கள் வெறும நானாவே பாடிட்டு போனேன்னா அது ஒரு பிராக்டிஸ் செஷன் மாதிரி ஆயிடும் அப்படின்னு தோணித்து எனக்கு. அதனால ஒரு பாட்டுக்கும் எனக்கு என்ன நான் தோன்றதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே மேல மேல நம்ம பாடலாம் இன்னைக்கு அப்படின்னு எனக்கு தோணித்து. ஸோ ஐ ஹோப் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன தோன்றதோ அதை நான் இன்னைக்கு சொல்றேன். அதுல எனக்கு என்ன புரிதல் இருக்கோ அதை தான் நான் ஒரு எக்ஸ்பிரஷனா உங்களுக்கு நான் அதை சொல்ல விரும்புறேன்னா. ஸோ இப்ப முதல்ல நம்ம எடுத்துட்டோம்னா கண்ணன்
கண்ணன் அப்படின்னு நம்மளுக்கு தோணித்தினாலே அவர் வந்து ஒரு வைணவர் சுவாமி அவர். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாலகனா வழிபட்டு ரொம்ப ஒரு அழகான நிறைய பாடல்கள் பார்த்தேன்னா அவரோட சின்ன வயசுல பண்ண அந்த கில்மிஷங்கள் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிய வருது. அதுவே முருகப்பெருமான் எடுத்துட்டோம்னா அவரும் வந்து குழந்தை பருவத்துல இருந்து நம்ம வந்து வழிபட்டிருக்கோம். சோ 2 பேருமே வந்து இப்போ தமிழ் மக்கள் எல்லார்கிட்டயும் உங்களுக்கு பிடித்தமான கடவுள் யாரு அப்படின்னு கேட்டா 90% ஆஃப் தெம் கண்ணன் இல்லைன்னா கந்தன் தான் சொல்லுவா. அதனாலதான் இன்னைக்கு அந்த தலைப்பே நான் சூஸ் பண்ணேன். இவர் வந்து கண்ணன் வந்து கோகுலம்ல வந்து வளர்ந்து வந்திருக்கார். முருகன் வந்து கைலாசத்துல வளர்ந்து வந்திருக்கார். சோ ரொம்ப சிமிலாரிட்டிஸும் இருக்கு அவருக்கு. கண்ணன் வந்து கையில ஃப்ளூட் வச்சுட்டு இருக்கார், அதுவே முருகப்பெருமான் வந்து கையில வேல் வச்சுட்டு இருக்கார். சோ அது ஒன்னொன்னுத்துக்குமே ஒரு பாடல் இருக்கு, என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப முதல்ல நம்ம வந்து அவரோட குழந்தை பருவத்துல இருக்கிற ஒரு பாடல், ரொம்ப அழகான பாடல். எனக்கு 2 பேருக்குமே குழந்தை பருவத்துல பாடல்கள் நிறையவே இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து கண்ணனோடதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணித்து. கண்ணன் வந்து ரொம்ப மிஸ்சிவஸா இருக்கிற ஒரு குழந்தை. யசோதா என்னதான் இருந்தாலும், தேவகி வசுதேவருக்கு பிறந்தாலும் யசோதாக்கு தான் அந்த ஒரு குடுப்பனை இருந்திருக்கு கண்ணனை எடுத்து வளர்க்கறதுக்கு. அவ சுற்றி சூழ்நிலையில இருக்கிற எத்தனை பேருக்கும் தொல்லை பண்ணி அவ்வளோ ஒரு கஷ்டம் கொடுத்த ஒரு ரொம்ப மிஸ்சிவஸான ஒரு வாளான ஒரு குழந்தை கண்ணன். அப்படிதான் நம்மளுக்கு தெரியறது நிறைய பாடல்கள்ல. அவர் வந்து வெண்ணெய் திருடுறதும், அந்த பானையெல்லாம் உடைக்கிறது, சுத்தி இருக்கிற அந்த கோபிகாக்கள் எல்லாம் வந்து ரொம்ப அப்படியே கோவப்படுத்துறது, அந்த மாதிரி. இன்னைக்கு வந்து முதல்ல நம்ம ஊத்துக்காடு வெங்கட கவியோட ஒரு பாடல் கேட்கலாம். எப்படி அந்த கோபிகாக்கள்லாம் வந்து அவரை யசோதா கிட்ட வந்து அவருக்கு வந்து கோழி மூட்டி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கொஞ்சம் சென்னை தமிழா பேசுறேன், நீங்களாம் ரொம்ப மணிமணியா அழகா தமிழ் பேசினேன். பட் எனக்கு அலோக்கியலா எனக்கு தோன்றது அப்படியே பேசுறேன். ஐ ஹோப் யூ டோன்ட் மிஸ்டேக் மீ. எனக்கு என்ன மனசுக்கு தோன்றதோ அப்படியே பேசிட்டு இருக்கேன் நான். தாயே யசோதா, தாயே யசோதா, உந்தனாயர் குல துதித்தன் மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி. தாயே யசோதா, உந்தனாயர் குல துதித்தன் மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி. தாயே தாயே தையலே கேளடி உந்தன், தையலே கேளடி உந்தன் பையனை போலவே இந்த வையகத்தில் ஒரு பிள்ளை அம்மம்மா நான் கண்டதில்லை. தையலே கேளடி உந்தன் பையனை போலவே ஒரு வையகத்தில் ஒரு பிள்ளை அம்மம்மா நான் கண்டதில்லை. தாயே யசோதே, தாயே யசோதே, காலினில் சிலம்பு கொஞ்ச, காலினில் சிலம்பு கொஞ்ச
கைவளை குலுங்க மூத்து மாலைகள் அசைய திருவாசலில் வந்தான். காலினில் சிலம்பு கொஞ்ச கைவளைகள் குலுங்க மூத்து மாலைகள் அசைய திருவாசலில் வந்தான். வானோர்கள் எல்லாம் மகிழ மனிதர் எல்லாம் புகழ நிலமேக கண்ணன் நீ வந்தனமாடினான். பாலன் என்று தாவி அழைத்தேன், பாலன் என்று தாவி அழைத்தேன். அழைத்த என்னை மாலையிட்டவன் போல் வாயில் முத்தமிட்டாண்டி. பாலனல்லடி உன் மகன் ஜாலமாக செய்வதெல்லாம் நாலு பேர்கள் கேட்க சொன்னால் நாணமிகவாகுதடி. தாயே யசோதா உந்தனாய குல துதிதன் மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜலத்தை கிளடி. தாயே தாயே. இந்த மாதிரி ரொம்ப ஒரு மிஸ்சிவஸான ஒரு குழந்தைதான் அந்த கண்ணன். அதே மாதிரி நம்மளுக்கு முருகப்பெருமானுக்கும் நிறைய கதைகள் இருக்கு. ரொம்ப முன்கோபம் வந்து இந்த ஞான பழத்துக்காக கோச்சுண்டு அவர் போய் ஆண்டியா போய் உட்கார்ந்த ஒரு கதையும் இருக்கு. ஆனா எப்பவுமே நம்ம பார்த்தோம்னா முருகப்பெருமான் வந்து ஒரு பொறுப்பான ஒரு குழந்தையாதான் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கதைகள் தான் நிறைய இருக்கு. அவர் வந்து ஒரு கமாண்டரா இருக்கார். அதுவும் இந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரு கமாண்டர் அவர். சோ இவந்தோ அவர் வந்து கமாண்டரா இருந்து வேலா இருந்தாலும் இவர் வந்து வெண்ணைய திருடினார். இவர் வந்து பக்தர்களோட இதயத்தை திருடின ஒரு கடவுளாதான் நான் முருகப்பெருமான நினைச்சுக்கிறேன். ரெண்டு பேருக்குமே வந்து அவளோட அழகு பியாண்ட் டிஸ்கிரிப்ஷன். ரெண்டு பேரோட அழகுமே அந்த அவளோட அழக வர்ணிக்கிற மாதிரி எத்தனையோ பாடல்கள் இருக்கு. முருகனை அழகன்னே கூப்பிடுறது உண்டு. அதுவே இவர் வந்து நீலமேக கண்ணன், இந்த பாட்டுல கூட வந்ததே நீலமேக கண்ணன், தாமரை போன்ற கண்கள் உடையவர், அப்புறம் கையில ஃப்ளூட் வச்சுட்டு இருக்கிறவர் அப்படின்லாம் சொல்ற மாதிரியே இவருக்கு 6 முகம் இருக்கு. ஒரு கண்ணும் முகமும் அப்படி ரேடியண்டான ஒரு பியூட்டி முருகப்பெருமானுக்கு. கையில வேல் வச்சுட்டு அப்படி அவர் கம்பீரமா நின்னாலும் ஒரு அழகு அவர்கிட்ட பார்த்தோம்னா பயந்து போற மாதிரி இல்ல. வாரியர் அவர் இருந்தாலும் அவர் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆக்ரோஷமா பயம் வராது. அதுவே அவரை பார்த்தா ஆசையா பார்த்துட்டே இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகன் அவர். சோ இதுல ரெண்டு பேருக்கு என்ன சிமிலாரிட்டினா, கண்ணன் வந்து மயில் பீலிய வச்சுட்டு இருக்கார், இவர் மயிலையே வாகனமா வச்சுட்டு இருக்கார் முருகப்பெருமான். சோ அது வந்து ஒரு பெரிய சிமிலாரிட்டி. அதே மாதிரி ரெண்டு பேருமே வந்து ஒரு பெரிய குருவாவும் இருந்திருக்கா அவளோட கதையில பார்த்தோம்னா. யதா யதா இ தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அத்புக்தியானா அதர்மஸ்ய சதாத்மாச்சம் ஸ்ருதாம்யகம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து பகவத்கீதால அவர் அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன தெரியறது, இவர் தந்தைக்கே உபதேசம் பண்ணியிருக்கார் முருகப்பெருமான். ஓம்ங்கிற அந்த பிரணவ மந்திரத்தோட அர்த்தத்தை அவர் தந்தைக்கே அவர் சொல்லியிருக்கார். அடுத்தது அவர் ஒரு மயில் வாகனன், தந்தைக்கு உபதேசம் பண்ணது, இதெல்லாம் கலந்து ஒரு பாடல் முருகப்பெருமானோடது நான் பாடுறதா இருக்கேன். ஒரு சின்ன விருத்தம் பாடிட்டு பாடுறேன். ரீசெண்டா போன மாசம்தான் வந்து வயலூர்ங்கிற ஊருக்கு போய் எனக்கு முருகனை தரிசனம் பண்ண முடிஞ்சது. சோ அந்த க்ஷேத்திரத்துக்கு போயிட்டும் இந்த பாட்டு பாடிட்டு வந்தேனா, இன்னைக்கு அத ஞாபகம் வச்சுட்டே அந்த முருகப்பெருமான நினைச்சுட்டே இந்த பாட்டை முதல்ல பாடுறேன். மாலோன் மருகனை மன்றாடி
மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை சேலார் வயற்பொழில் சூழ் செங்கோடனை திருச்செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே சேதார் வயற்பொருள் சூழ் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே முருகா முருகா குமரா கந்தா கடம்பா கார்த்திகேயா சிவகுமரா செந்தில் வேலா சுப்பிரமணியா சுவாமிநாதா சிவகுமரா அழகா முருகா 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 மயில் மீது விரைந்தோடி வா வள்ளி மணவாளாயமை காக்கவா மயில் மீது விரைந்தோடி வா வள்ளி மணவாளா வள்ளி மணவாளா வள்ளி மணவாளாயமை காக்கவா வயலூரில் விற்றிடும் குமரா வயலூரில் விற்றிடும் குமரா குரு பரா வரம் ஒன்று தருவாய் நீ முருகா வரம் ஒன்று தருவாய் நீ முருகா மால் மருகா மாமயில் மீது விரைந்தோடி வா வள்ளி மணவாளா வள்ளி மணவாளா வள்ளி மணவாளாயமை காக்கவா தந்தைக்கு உபதேசம் செய்த ஷண்முகனே முருகா 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 தந்தைக்கு உபதேசம் செய்த ஷண்முகனே தஞ்சம் என்றே எனக்கு அபயம் தந்தருள தஞ்சம் என்றே எனக்கு அபயம் தந்தருள மாமயில் மீது விரைந்தோடி வா வள்ளி மணவாளா வள்ளி மணவாளா வள்ளி மணவாளாயமை காக்கவா முருகா அடுத்ததாக அவ 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சிமிலாரிட்டி வந்து 2 பேருக்குமே வந்து ரொம்ப ஒரு டிவைன் லவ் ஸ்டோரி. 2 பேருக்குமே
அவளோட டிவைன் லவ் ரொம்ப யூனிக்கா இருந்தது in both the deities. So Krishna life was filled with love. ராதா, ருக்மணி, கோபிகாஸ், அதுக்கும் மேல ஃபர்ஸ்ட் யசோதையோட அந்த அம்மாங்கிற அந்த லவ், அத சொல்லி நிறைய பாடல்களும் இருக்கு. நிறைய பாட்டு ரீதியா எனக்கு அந்த லவ் எல்லாம் ஐ வாஸ் ஏபிள் டு இமேஜின் இட் இல்லையா. எத்தனையோ பாடல்கள் பெரியவா எழுதியிருக்கிறது வச்சுதான் நம்மளுக்கு இதெல்லாம் தெரிய வருது. அதுல இன்னைக்கு நம்ம அடுத்ததா கிருஷ்ணரோட அம்மா யசோதையோட அந்த தாய் பாசம், அவகிட்ட பாசத்தோட அந்த லவ் டுவர்ட்ஸ் ஹர் சன், அத பார்த்து அடுத்த பாட்டு. ரொம்ப அழகான பாட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு. காப்பி ராகத்துல அமைஞ்ச என்ன தவம் செய்தனை. அவர் நிஜமாவே பாபநாசம் சிவன் அப்படி எழுதியிருக்காரு. யசோதாவை பார்த்து, இப்படி ஒரு குழந்தை உனக்கு பிறக்கிறதுக்கு என்ன தவமா பண்ண, இப்படி ஒரு வளர்க்கறதுக்கு உனக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ அடுத்தது அந்த பாட்டு கேட்கலாம். One minute, madam. நான் எல்லாரையும் ஒரு மியூட் பண்ணி போட்டு பாடுறோம். 1 minute. யாரோ பாட்டுங்க. இப்ப பாடுங்க. சாரி. என்ன தவம் செய்தனை, என்ன தவம் செய்தனை யசோதே, என்ன தவம் செய்தனை யசோதே, எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதே, எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதே. ஈழேழு புவனங்கள் படைத்தவனை, ஈழேழு புவனங்கள் படைத்தவனை, ஈழேழு புவனங்கள் படைத்தவனை கையில் ஏந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட என்ன தவம் செய்தனை யசோதே, எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதே. சனகாதிய தவயோகம் செய்து, சனகாதிய தவயோகம் செய்து வருத்தி சாதித்ததை புனிதமாக எளிதில் பெற என்ன தவம் செய்தனை பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள, பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய், கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய், கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய். தாயே என்ன தவம் செய்தனை யசோதே, எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை, என்ன தவம் செய்தனை
என்ன தவம் செய்தனை யசோதே. தேங்க்யூ. சோ நம்ம இப்ப கிருஷ்ணருக்கு அவ அம்மாவோட லவ் பத்தி நம்ம சொல்லிட்டோம். முருகப்பெருமான் அவரோட இந்த வள்ளியும் முருகனும் கல்யாணம் பண்ணிக்கிற அந்த ஸ்டோரி, அந்த லவ் ஸ்டோரி இருக்கு. அதுக்கு எத்தனையோ பாடல்கள் இருக்கு. அவர் அந்த அந்த ஸ்டோரி வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த மாதிரி ஒரு ஸ்டோரி. அது ஒரு லைஃபுக்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி அது. அதுல இருக்கிற அதுவும் அந்த வள்ளி வந்து she represents that unconditional love. அது வந்து அந்த டிவோட்டிஸ் கிட்ட அதே மாதிரி அதை நம்ம எல்லாம் வந்து பண்ற மாதிரி. அதுவே தெய்வானை வந்து டிசிப்ளின், ட்ரெடிஷன், சோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி தெய்வானை இருக்கா. வள்ளி வந்து அதுவே அன்கண்டிஷனல் லவ் டுவர்ட்ஸ் தி டிவோட்டிஸ் கொடுக்கறதுக்கு ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி. ஆனா நிறைய பாடல்கள்ல தேவசேனா தேவானையும் வரும், ஆனா வள்ளி கொஞ்சம் ஜாஸ்தியாவே வரும். அது வந்து நிறைய பாட்டுல நான் கவனிச்சிருக்கேன் அத. சோ இப்ப அந்த மாதிரி ஒரு பாட்டு என்னோட குருவும் கொள்ளுப்பாட்டியுமான DK பட்டமாள் அவர்கள் நிறைய பாடி பிரபலப்படுத்திய ஒரு பாடல். இத வந்து கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்லுவா பாட்டி. இத எனக்கு சொல்லி கொடுக்கும் போது, வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும், வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும், வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும், உள்ளம் குளறிதடி கிளியே, உள்ளம் குழையுதடி கிளியே, உள்ளம் குழையுதடி கிளியே, ஊனும் முருகுதடி கிளியே, ஊனும் முருகுதடி கிளியே, ஊனும் முருகுதடி. மாடு மனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, மாடு மலை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, ஓடி செம்பொன் போனால் என்ன கிளியே, ஓடி செம்பொன் போனால் என்ன கிளியே, ஓடி செம்பொன் போனால் என்ன கிளியே, குறுநகை போதுமடி கிளியே, குறுநகை போதுமடி, எங்கும் நிறைந்திருப்போம் எட்டியும் எட்டாதிருப்போம், எங்கும் நிறைந்திருப்போம் எட்டியும் எட்டாதிருப்போம், குங்கும வர்ண நடி கிளியே, குங்கும வர்ண நடி கிளியே, குமர பெருமானடி, குமர பெருமானடி, குமர பெருமானடி. அதே மாதிரி மியூசிக்கலாவும் ஒரு ரெண்டு சில இது உங்களுக்கு சொல்லலாம்னு தோணிது எனக்கு. இப்ப நம்ம பார்த்த மாதிரி ஃபோக்கிஷா பார்த்தோம்னா, இந்த ஃபோக் டியூன்ல வந்து ரெண்டு விதமா நம்மளுக்கு தெரிய வருது. முருகன் பாட்டா இருந்தா இந்த மாதிரி ஒரு கிளிக்கண்ணியோ, இது பார்க்க முடியாது. அதுவே வந்து கண்ணன் பாட்டு எல்லாம் பார்த்தோம்னா தாலாட்டும் ஃபால்ஸ் அண்டர் ஃபோக் மியூசிக் தான். ஸோ கிருஷ்ணருக்கு வந்து நிறைய தாலாட்டுகள் வந்து நம்மளுக்கு பார்க்க முடியாது. ஸோ மியூசிக்கலாவும் பார்த்தோம்னா அவ ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கு இன் ஆர் கர்நாடிக் மியூசிக் சிஸ்டமும், கர்நாடிக் மியூசிக்ல மியூசிக் சிஸ்டமே. ஸோ
அதுவும் பார்க்க முடியாது. அதே மாதிரி 2 பேருக்குமே வந்து எத்தனையோ பாடல்கள் எவ்வளவோ பெரியவா கிட்ட இருந்தெல்லாம் வந்திருக்கு. இவருக்கு வந்து எப்படி முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதர் அவ்வளோ நம்மளுக்கு எழுதியிருக்காரோ, பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர், குமாரகுருபரர் அவரோட பாடல்கள்லாம் நிறைய நம்மளுக்கு தெரியறது. அதே மாதிரி இவருக்கு வந்து ஆண்டாள், ஆழ்வார்கள், அந்த மாதிரி நிறைய பாடல்கள் நமக்கு தெரியுது. இப்போ சமீப காலத்துல இருக்கிற பாடல்கள் நிறைய நம்மளுக்கு பிடிச்சது. ஏதோ பாபநாசம் சிவன், கூத்துக்காடு வெங்கட கவி, சுப்பிரமணிய பாரதியாரோட பாடல்கள், இதெல்லாமே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி நம்ம ராகம் பார்த்தோம்னா சண்முக பிரியா வந்து சண்முகன் வருதுனால சண்முக பிரியா அப்படிங்கிற பேருனால நம்மளுக்கு அதை வந்து அசோசியேட் பண்ணிப்போம் முருகப்பெருமானோட நிறைய. அதே மாதிரி மோகனம் அந்த ராகத்தை கண்ணன் டக்குன்னு ஞாபகம் வருது, கண்ணனை நம்ம அசோசியேட் பண்ணிப்போம். அது அது எப்போ சண்முக பிரியானா முருகன் பாட்டு தான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு டக்குன்னு தோண வைக்கும். அது அதே மாதிரி நம்ம டியூன் ஆயிருக்கிறதுனால என்னோட குருவும் பாட்டியுமான லலிதா சிவகுமார் வந்து இதே கண்ணனும் கந்தனும் அப்படிங்கிற ஒரு பாட்டே எழுதியிருக்கா. அதுல சண்முகன் வந்து நான் சொன்னேன் இல்லையா, போக்கா இருக்கும் அவரோடதுன்னு சொல்லிட்டு. போக்னா நம்மளுக்கு யூஸ்வலா திஸ்ர நட நிறைய வரும், தக்கிட்ட 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 தக்கிட்டன்னு. சோ அதையும் இன்கார்பரேட் பண்ணி சண்முக பிரியாவும் இன்கார்பரேட் பண்ணி ஒரே பாட்டுல அந்த 2 டிஃபரன்ஸும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முக பிரியா அண்ட் மோகனம், திஸ்ர நட அண்ட் சதுஸ்ர நட மாத்தி மாத்தி வர மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கா. அதுல இருந்து நான் பல்லவி மட்டும் பாடி காமிக்கிறேன், கேட்டு பாருங்க. ஷண்முக கந்தனும் மோகன கண்ணனும் ஒரு முகமாய் தரும் அருள் ஒன்றே. ஷண்முக கந்தனும் மோகன கண்ணனும் ஒரு முகமாய் தரும் அருள் ஒன்றே. இப்ப முருகன் சண்முக பிரியா ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி முருகன் வந்துருச்சு. ஷண்முக கந்தனும் மோகன கண்ணனும் ஒரு முகமாய் தரும் அருள் ஒன்றே. ஷண்முக கந்தனும் மோகன கண்ணனும் ஒரு முகமாய் தரும் அருள் ஒன்றே அப்படின்னு மோகனத்துல கிருஷ்ணனுக்கும் வருது. நிஜமாவே இதுல வார்த்தைகள் வர மாதிரிதான் அவ பண்ற அருள் என்னமோ ஒண்ணுதான். முருகன் வந்து அவரோட வேல் வச்சு நம்மளுக்கு நாலேஜ் அண்ட் விஸ்டம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். அதுவே கிருஷ்ணர் வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் அது சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். அப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து அவரோட ஃப்ளூட் வாசிண்டே அவரோட டிவோட்டீஸ பார்த்து அரவணைச்சுக்கிறார். அதுவே முருகன் வேலை வச்சுண்டு நம்மளெல்லாம் கைடு பண்ணிட்டு இருக்காரு டெய்லி. அப்படி தோன்றது எனக்கு அவர் இருக்கிறது. அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாம் தைரியத்தை கொடுத்து ஒரு கரேஜ கொடுத்து அதுக்கு வந்து முருகப்பெருமான் நம்ம கூடவே இருந்துட்டு இருக்கார். கிருஷ்ணர் அதுவே நம்மளோட இதயத்தை எப்படி கம்பேஷனேட்டா சாந்தமா நம்ம எல்லார்கிட்டயும் அன்போட இருக்கணும் அப்படிங்கறதுக்கு சொல்லி கொடுக்கறதுனால நம்ம 2 பேரோட அருளும் நம்மளுக்கு டெய்லியே தேவையானது ஒண்ணுதான். சோ எந்த ஒரு குறையும் இல்லாம நினைக்கிற 1/2 மணி நேரம்க்கு மேலேயே பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு பாட்டோட எந்த ஒரு குறையும் இல்லாம 2 சுவாமிகள் மட்டும் இல்ல எல்லாருக்கோட அருளும் பெற்று உங்களை மாதிரி பெரியவா கிட்ட இருந்து எனக்கு நிறைய ஆசீர்வாதமும் வரணும் அப்படின்னு இதே நேரத்துல நான் வந்து வேண்டிக்கிறேன். இவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வேர்ல்ட் பீஸ்க்காக அது நீங்க எல்லாம் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன், தியானம் பண்றேங்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்களுக்கு வந்து இன்னைக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணி பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நவரத்னம் அங்கிளுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அங்கிள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல என்னை வந்து பாட கூட்டதுக்கு குறை ஒன்றும் இல்லை அதை பாடி நான் நிறைவு பண்ணிக்கிறேன். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு
குறி ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் என்றிருக்க வேண்டியவை வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா. திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோரும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா. என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா. குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா. குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. கலிநாளிற்கிறங்கி கலிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. யாரும் மறுக்காத மலையப்பா. யாரும் மறுக்காத மலையப்பா. உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கே. என்றும் இருந்திட ஏது குறை எனக்கே. ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா. ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. கண்ணனோ கந்தனோ அவன் நம்மளுக்கு அருள் ஒண்ணுதான் பண்றார். அவன் நம்மள அந்த எங்க போய் சேரணுமோ அங்க ரெண்டு பேருமே கூட்டின்னு போவா. யார வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட நான் முடிச்சுக்கிறேன். வணக்கம். நன்றி. அருமையா இருந்தது. உங்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது. நாங்கள் உங்களை நேரையே வந்து அடுத்த சனிக்கிழமை நீங்கள் பாடுறீங்கள் ஹைகேட் டெம்பிள்ல, சரிதானே? நேரே வந்து நாங்கள் நேரே வருகின்றோம் உங்களுடைய கச்சேரியை கேட்பதற்கு. மிகவும் நன்றி. உங்களை பாராட்டியும் வாழ்த்தியும் ஒரு 30 வினாடிகள் கைதட்டுவோம். அதன் பிறகு மற்றவர்கள் கருத்து கூறுவார்கள். மிகவும் நன்றி. இப்பொழுது முதலாவதாக டாக்டர் நவரட்னம் ஐயா அவர்கள் வருகிறார்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஒரு கதாபிரசங்கம் கேட்டோம். லாவண்யா சுந்தரராமன் அவருடைய தகப்பன் ஒரு கன்சல்டன்ட், இந்தியாவில் பிசிஷியன். அவருடைய பூட்டி பட்டம்மாளை ஒரு காலம் வீட்டை பார்க்க போயிருந்தேன். பட்டம்மாளுடைய இசைத்தட்டுகளை கேட்டு அதில் மயங்கி வீட்டை போய் பார்க்க போனேன். அப்பொழுது லாவண்யாவுடைய தாயாரை கண்டேன். தாயாரை கண்டு அவர் தான் எனக்கு தேநீர் கொடுத்தார்.
அதன் பின் தாயார் டாக்டர் சுந்தரராமன் கல்யாணம் கட்டி லாவண்யா. இந்த அவருடைய தகப்பன் லாவண்யோட தகப்பன் இல்லை, காயத்ரி தகப்பன் சிவகுமாரையும் தெரியும். அந்த அவருடைய மனைவி எல்லாரும் மியூசிக். நான் ஏன் கூற வரேன் என்றால், இது ஒரு முற்பிறவி தொடர் மாதிரித்தான் எனக்கு தெரியுது. ஏனென்றால் எனக்கும் இசைக்கும் உரிய தொடர்பு. அதுவும் டி.கே. பண்டம்மாளுடைய இசைத்தட்டுகள் தான் இலங்கையில் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்தியாவில் போய் அவரை பார்த்தேன். அந்த சிநேகிதம் இன்றும் இருக்கின்றது. டாக்டர் சுந்தரராமன் இந்த தளத்தில் வந்தார் தெரியாது, எப்போதும் நன்றாக என்னுடன் பழகுவார். லாவண்யா சரியான டிமாண்ட் இருக்கு அவருக்கு இங்கே யூகேலையும் இந்தியாவிலையும். ஆனால் இந்த தளத்துக்கு வந்து இந்த தளத்தின் பெருமையை உணர்ந்து பாடியதுக்கு அவருக்கு நான் நன்றி கூறி, இந்த சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் வெரி நைஸ், மிச்சந்தரமான சாய்ஸ், பல ராகங்களையும் பாடி காட்டுகிறார். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக சாலை சீமையிலிருந்து குகணேசன் ஐயா, நீங்க பேச. நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, உங்களது குறுங்கச்சேரி அழகிலும் 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 அழகு. நான் உங்களை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். தமிழர் பண்பாட்டில் முருகப்பெருமானும் திருமாலும் இரு கண்கள் போன்றவர்கள். ஒருவர் ஞானத்தின் வடிவம், மற்றொருவர் கருணையின் வடிவம். ஒருவர் வேளால் அறியாமையை அளிக்கின்றார், மற்றொருவர் புல்லாங்குழலால் அன்பையும் பக்தியையும் வளர்க்கின்றார். நீங்கள் கச்சேரியை ஆரம்பிக்கும் பொழுது தாயே யசோதா என்று துவங்கினீர்கள் அம்மா. நான் பிருந்தாவனத்துக்கு சென்ற வழிபட்ட அனுபவத்தை மீண்டும் ஒரு முறை பெற்றதற்கு உங்களுக்கு நன்றி முதலாவதாக. பிறகு நான் வயலூருக்கு சென்றிருந்தேன். அங்கு திருவானந்த வாரியார் தான் என்னை அழைத்து சென்ற போலது முன்பு இருந்தது. ஆனால் இன்றோ நீங்களே அழைத்து சென்று விட்டீர்கள். மயில் மீது விரைந்து ஓடிவா என்று என்னையும் ஓடிவர பண்ணினீர்களே அம்மா, நன்றி. மூன்றாவதாக, என்ன தவம் செய்தனை? ஆமா, உங்கள் பாட்டை கேட்பதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ, நன்றி அம்மா. அடுத்து, சண்முக பிரியாவையும் மோகனத்தையும் நடத்தியீர்கள். எவ்வளவு அழகாக இருந்தது, மிக மிக சிறப்பு. உங்கள் பாட்டில் குறையொன்றும் இல்லை அம்மா. ஆனால் பக்கவாத்தியம் இருந்திருந்தால் பக்காவாக இருந்திருக்கும். நன்றி. நன்றி, நன்றி. அடுத்ததாக ஜெர்மனியிலிருந்து கிரேஷன் ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் ஐயா, நீங்க பேசுங்க. நிறைந்த வணக்கம். அழகாக இன்று எங்கள் தளத்திலே வந்து இசைந்து நின்ற உங்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதாவது உங்களுடைய இசை வெளியில் இருந்து எங்களுக்கு வரவில்லை, உங்கள் உள்ளே இருந்து உறவாகி வந்தது. அழகாக இருந்ததம்மா. மிகுந்த நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. டாக்டர் சரஸ் சோல சிவலோகநாதன் அவர் இங்கிலாந்துல இருந்து பேசுகிறார். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாள் இந்த மாலை நேரத்தில் நாங்கள் இங்கிருக்கும் எல்லோருக்கும் முன்னால் பட்டம்மாவில் கொள்ளுப்பேத்திய முன்னாலே கண்டு ரசித்து அவருடைய கண்ணீரண்ட குரல்ல அவ்வளவு திறமையான பாட்டுக்களை கேட்டதுக்கு மிக்க நன்றி. அவ்வளவு மகிழ்ச்சி. அத்துடன் நான் ஒரு முருகன், நீங்க சொன்ன மாதிரி 90 முருகனைத்தான் கும்பிடுறது. எங்களோட ஊர்ல செல்வ சன்னதி என்று பெருபலமான முருகன் கோயில், அதை நினைச்சுத்தான் நான் நெடுலும் கும்பிடுவேன். முருகன் பாட்டும் கண்ணன் பாட்டும் நீங்கள் பாடினது மிகவும் திறமையாக இருந்தது. பலும் கண்ணீரண்ட குரல். உங்களோட கர்நாடிக் மியூசிக் அவ்வளவு திறமையானது. மிக்க மிக்க நன்றி, மிக்க மிக்க நன்றி. டாக்டர் நவரணத்துக்கு நான் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். மிக்க மிக்க நன்றி. டோக்கிங் சாலையிலிருந்து பவானி விக்னேஸ்வரனம்மா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று லாவண்யா அம்மா அவர்கள் பட்டம்மாளின் கொள்ளுப்பேத்தி பாடியதையிட்டும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு இளம் வயசு 7 வயசுல இருந்து நான் மியூசிக் பழகி கொண்டு வரேன். அது எனக்கு பழைய இதுல இருந்து எனக்கு நினைவு ஊட்டி கொண்டு வந்தீர்கள். எல்லா பாட்டுகளும் அதிகமாக
நாங்கள் பாடினதான் தாயையா சோதாதுகள் எல்லாம் 7 வயசுல இருந்து. பிறகு மகாராஜபுரம் சந்தானத்திட்டையும் பாடினேன், பழகினேன். நான் 4 வருஷம் ராமநாதன் காலேஜில் பழக்கினவர். ரெண்டபடியால் எனக்கு அது மிகவும் பழைய இதை எல்லாத்தையும் கொண்டு வந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி வந்தது. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்ததம்மா. நீங்கள் மீண்டும் வந்து இன்னொரு முறை பாடுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ராஜேஷ் சிதமம்மா, நீங்க பேசுங்க. தேங்க்யூ சுரேஷ்கந்தராஜா மாஸ்டர். ஆனா அவையில் 2 பேரும் எனக்கு முன்னுக்கு வந்திருக்கிறேன், பஞ்சாயத்து மாஸ்டரும் அருந்ததி மாஸ்டரும். நீங்க பேசுங்க, பரவாயில்லை, நீங்க பேசலாம். ஓகே, நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். லாவண்யா அம்மா, உங்களை என்னென்று புகழ்றது என்று எனக்கு தெரியாமல் இருக்குது. அவ்வளவு நல்லா இருந்த இந்த தளத்துக்கு நான் வந்து 3 வருஷம் நான் இப்படி ஒரு சின்ன பாட்டு கச்சேரியை கேட்கல. அவ்வளவு திறமையா இருந்தது. உண்மையத்தான் நான் சொல்றேன், மிக மிக திறமையா இருந்தது. எனக்கு கொஞ்சம் சோர்வா இருந்தது. நீங்க பாட 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 எனக்கு இன்னும் முடிக்க போறா போல நடக்குதேன்னு துக்கமா இருந்தது. அவ்வளவு நல்லா இருந்தது. திரும்பவும் வந்து எங்களுக்கு இப்படியான கச்சேரியை தாருங்கள். எங்களுக்கு பக்கவாத்தியம் ஒன்றும் வேண்டாம். உங்களோட இந்த குரலும் உங்களோட இந்த அன்பான முகத்தோட பாடினா காணும் எங்களுக்கு. மிகவும் நன்றி அம்மா. அருந்ததி மாஸ்டர், பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி லாவண்யா அம்மா அவர்களே. மிகவும் சிறப்பான பாட்டு. டாக்டர் நவரத்னம் அவர்கள் சொன்ன மாதிரி கதாபிரசங்க மாதிரி அருமையாக செய்திருந்தீர்கள். அவருக்கு முதல் டாக்டர் நவரத்னத்துக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் அவர் இல்லாட்டி நாங்கள் எங்களோட கச்சேரி என்று கேட்டிருக்க மாட்டோம். மிகவும் சிறப்பான பாடல்கள் எல்லாத்தையும் மிகவும் சிறப்பாக எங்களுக்கு பாடினீர்கள். எங்களுக்கு அந்த பக்கவாத்தியம் இல்லாததே தெரியவில்லை. அந்த ஸ்ருதி பாக்ஸோடே பாடினது மிகவும் சிறப்பாக இருந்தது. நாங்கள் உங்களை வந்து சாட்டர்டே வந்து கட்டாயம் நாங்கள் நேரில் பார்ப்போம். உங்களோட கொள்ளு பேத்தி பட்டமாழ்ந்த பாட்டுகள் விரும்பி கேட்போம். அப்படி நாங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்திருக்கிறோம். உங்கள் ஃபேமிலியை, உங்களோட பட்டமாலை நாங்கள் நடிகை அந்த வீடியோ அதுகளில் பார்த்து தெரிந்தது. உங்களோட அம்மாவையும் பார்த்தது, உங்களை கண்டது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த தளத்தில் நாங்கள் இந்த தியான தளத்தில் நீங்கள் வந்து பாடினது எங்களுக்கு மிகவும் நாங்கள் ஒரு பாக்கியம் செய்த நாங்கள் என்று கூறலாம். ஏனென்றால் இப்படிப்பட்ட சிறப்பான பாடகர்கள் எங்களோட தளத்துக்கு வாரது அது ஒரு பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை என்றுதான் நாங்கள் கூற வேணும். மிக்க நன்றி அம்மா. அருமையான பாடல். நன்றி. எல்லா பாட்டுகளும் சிறப்பாகவே இருந்தது. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பஞ்சாச்சரம் ஐயா, நீங்க பேசுங்க. லவண்யா அம்மாவுக்கு வணக்கம். ஆஸ்திரேலியாவிலிருந்து ஏர்லி மார்னிங் 4:30க்கு அம்மா சந்திக்கணும்னு வந்திருந்தோம். நன்றாக இருந்தது. எல்லோரும் கூறிவிட்டார்கள், மிகவும் திறமையா இருந்தது. நாங்கள் முதல் கேள்விப்பட்டுத்தான் இருக்கிறோம், இப்பொழுதுதான் நேர பார்க்கிறோம். இதை ஒழுங்கு செய்த நவரத்னம் ஐயாவுக்கும் சுரேஷ்கந்தராஜ மாஸ்டருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு யாரும் பேசியிருந்தா நீங்க பேசலாம். இல்லாட்டிங்க சாட் பாக்ஸ்ல கொஞ்சம் இருக்கு, எழுத வேணும், அதை வாசிக்க வேணும். டாக்டர் சதாமனோ மாஸ்டர் பேசுவா. பேசுங்க. நான் நேரத்தை கருத்தில் ஒன்றுதான் நான் கை போட இல்லை. அருமையான நிகழ்ச்சி. எனக்கு நித்யஸ்ரீ மேடம் தான் நான் கூட பழக்கம். எனக்கு இந்த சூப்பர் சிங்கர் ஃபேன் தொடர்ந்து. ஆனால் அதை விட அவன் பாட்டு எல்லாம் கேட்குறேன். கூடுதலாக அவன் கூட தெரியும். அவனிடம் பட்டம்மாளை பற்றி சொல்லாமலே விட மாட்டா. வந்து தொடங்கினா அதுல இருந்து இல்லை ஃபுல் ஹிஸ்டரின்னு சொல்லி தொடங்குவா. அருமையாக இருக்கிறது. மிக்க நன்றி. அருமை. நன்றி. இந்த சாட் பாக்ஸ்ல ரஞ்சன் நவரத்னம் நீங்க பேசுங்க. ரஞ்சன். எல்லோருக்கும் வணக்கம். கேக்குதா? வீடியோ ஆடியோ வந்து ஆன் பண்ணுங்க. ரைட். யா. ஓகே. First off,
எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய நன்றி for this nice presentation. This is my first time joining in the Kada Prasangam and also Lavanya's Kacheri. They were very inspiring, and I hope to continue. Special thank you. Word from Dr. Purindavel. I believe, I think you were at St. John's College, Jaffna, about 3 or 4 years senior to me. And I remember your exploits in music and drama. So it's lovely. It's an honor to join in. And I'm calling from Edmonton, Alberta, Canada. I'm a retired geography lecturer. And I have 40 years அங்கே இருக்கிறேன். So I'm trying to get back on track with our Tamil culture, especially Thirukkural and Valluvar's works. Anyway, thank you so much for today's presentation. நன்றி. இங்கிலாந்திலிருந்து தமயந்தி சிங்காரவடி மாஸ்டர், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். லாவண்யா அம்மா, மிகவும் அருமையாக இருந்தது உங்களோட பாட்டு. கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. இன்னும் பாட மாட்டீங்களா என்ற ஒரு சந்தோஷம் எனக்கு உள்ளுக்குள்ள இருந்து வந்து கொண்டிருந்தது. எல்லோரும் கதைத்து விட்டார்கள். உங்களை புகழ்வதற்கு, உங்களை பாராட்டுவதற்குத்தான் வந்த நான் நன்றி அம்மா. இன்னும் வந்து நீங்கள் எங்களுக்காக இப்படி பாட வேணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். சிஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அந்ததி மாஸ்டருக்கும் மிகவும் நன்றி. கொண்டு வந்து சேர்த்ததுக்கு நவரத்னம் மாஸ்டருக்கும் நன்றி ஐயா. நன்றி நன்றி. ஓகே, டாக்டர் சதா மாஸ்டர் நீங்க பேசுங்க. சாட் பாக்ஸை வாசிக்க வாசிங்க. நன்றி. ராஜன் நவரத்னம் என்று போட்டிருக்கு. thoroughly enjoyed today's presentation. I did join late at the tail end of the Mr. Punithavel's discourse. I'll stay till the end and போட்டிருக்கு. கமலினி போட்டிருக்கிறா. great program, enjoyed the session, great singer, thank you very much. K. Somasagaran. At Kamalavadi Kandasamy, thank you for the valuable program, Mr. and Mrs. Srikandraja Masters. Tirunavkarasam Sydney Master, Sydney Lerundu. Lavanya Master, enchanting performance was most inspiring. Kurayondrumillai, enjoyed very much. Please come again. Jnana Yogaraja Master, thank you, Lavanya, for your excellent program. I really enjoyed. You have selected very good songs. Please come again to sing in this forum. Indra Tirunavakarasu Master, அழகான பாடல், அழகான பேச்சு, மிக்க நன்றி, வாழ்க வளமுடன். இந்திரா திருநாவுக்கரசு. Radhan Master from Wales, beautiful devotional song sung by beautiful dedicated devotee of Kannan and Kanda. Well done and thank you, Lavanya Master. Siva London and Hotuku. Thank you so much to Lavanya Sundararaman for an excellent and enjoyable Kacheri. Thank you also, Dr. Navaratnam, for making this possible. My best wishes. Neenambiya Selvaraja Master. Thank you very much. Meera Nagendra Master. இந்த இனிய மாலை பொழுதில் இனிய அது என்ன ஒரு வீடு ஒன்று கொஞ்சம் இதாக சொரிந்து மகிழ்வித்தீர்கள். லவண்யா அம்மா, இத்துடன் மிகவும் நன்றி. நவரத்னம் ஐயா அவர்களுக்கும் நன்றி. நானும் அதுல நன்றி சொல்ல வேணும் எல்லாருக்கும். கானமலை அருமை. நன்றி. நான் சில அறிவித்துல சொன்ன நான் சொல்றேன். எனக்கு DK பட்டம்மாளுடைய பாட்டுல எப்படி பாடினோர் என்ற பாட்டை எனக்கு சரியான விருப்பம். நான் 100 முறைக்கு மேலே கேட்டிருப்பேன் எனக்கு தெரியாமையே. நீங்க முடியுமெண்டா நீங்க பாடுவீங்கன்னா நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். இப்ப நான் அறிவித்துல சொன்ன பிறகு விருப்பமெண்டா நீங்க பாடுங்க, இல்லாட்டி தேவையில்லை. அதாவது நாளை காலை மண்டே 8:45 AM எங்களோட நிகழ்ச்சி தொடங்குறது UK டைம். இப்போ 9 மணிக்கு ஸ்டெஃபினி முகாவுடைய யோகா நிகழ்ச்சி நடைபெறும். இப்போ 10 மணிக்கு தனிமனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமாக அருமையான ஒரு தியானம் நடைபெறும். இப்போ 11 மணிக்கு வைகரை சங்கமம் அமைப்பின் சார்பாக நினைத்தேன் வந்தா என்ற தலைப்பில் கௌரி கோமதி அவர்கள் பேச வருகிறார்கள்.
நாளைக்கு இரவு எப்படி பாடினாரோ அடியார் எப்படி பாடினாரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினாரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினாரோ பாடினாரோ அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அருள்மணி வாசகரும் பொருளுணர்ந்து உம்மையே அருள்மணி வாசகரும் பொருளுணர்ந்து உம்மையே எப்படி பாடினாரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினாரோ பாடினாரோ குருமணி சங்கரரும் அருமையி தாயுமானாரும் குருமணி சங்கரரும் அருமையி தாயுமானாரும் அருணகிரிநாதரும் அருள் ஜோதி வள்ளலும் அருணகிரிநாதரும் அருள் ஜோதி வள்ளலும் கருணை கடல் பெருகி கருணை கடல் பெருகி காதலினால் உருகி கருணை கடல் பெருகி காதலினால் உருகி கனித்தமிழ் சொல்லினால் இனிதுணை அனுதினம் எப்படி பாடினாரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினாரோ 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 தேங்க்யூ. நன்றி. அருமையா பாடியிருந்தீர்கள். மிகவும் நன்றி. யாரும் என்ன கருத்து சொல்றா சொல்லுங்கள். அடி நாங்கள் நிறைவு செய்ய நேரம் வந்து விட்டது. மிக்க நன்றி லாவண்யா மேடம். மிகவும் சிறப்பான கச்சேரி. உங்களோட நீங்கள் பக்கவாத்தியம் இல்லை என்றதே நாங்கள் ஃபீல் பண்ணவே இல்லை. அவ்வளவுக்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. உங்களை மீண்டும் நேரில் சந்திக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டிவிட்டு இருக்கிறீர்கள். நிச்சயமாக வந்து சந்திப்போம். நன்றி நன்றி. வாங்கோ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நன்றி. டாக்டர் நவரணத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நேரம் அருமையான கொண்டதற்கு இன்னொரு அறிவித்தல் ஒன்று. இந்த 3 மணித்தியாலத்தில் இங்கிலாந்து வர்சஸ் மெக்சிகோ ஃபுட்பால் மேட்ச் நடைபெற இருக்கிறது. என்னுடைய ப்ரெடிக்ஷன் 6 முதல் கோல் போடுறார்களோ அவர்தான் இந்த மேட்சில் வெல்ல போறார் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். நாளை காலை 8:45 AM சந்திப்போம்.